புதுச்சேரி அரசால் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குற்றம் கடிதல் படத்துக்கு சுவாமி சங்கரதாஸ் விருதை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி செய்தி விளம்பரத்துறை சார்பாக இந்திய திரைப்பட விழா நடைபெற்று வருகிறது. நவ்தர்ஷன் திரைப்பட கழகம், அலியான்ஸ் பிரான்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து நடத்திய இந்த விழாவிற்கு அரசு கொறடா நேரு முன்னிலை வகித்தார். இந்த விழாவில் புதுச்சேரி அரசால் சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்ட குற்றம் கடிதல் படத்துக்கு சுவாமி சங்கரதாஸ் விருது வழங்கப்பட்டது. விருது மற்றும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை படத்தின் இயக்குனர் பிரம்மாவிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். விழாவில் பேசிய இயக்குனர் பிரம்மா, திருட்டு விசிடியை கட்டுப்படுத்த புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். குற்றம் கடிதல் திரைப்படத்துக்கு இன்றைக்கி புதுவை அரசோடைய விருது கிடச்சிருக்கு, மகிழ்ச்சியாக இருக்குது. சங்கரதாஸ் சுவாமிகள் அவருடைய பெயரில் வழங்கப்படுற இந்த விருது எனக்கு மிகவும் நெருக்கமானது. ஏன்னா நானும் நாடகத்துறையிலேருந்து தான் இன்றைக்கி சினிமா துறைக்கு வந்திருக்கேன். அடுத்தது இதே மாதிரியான ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு திரைப்படம், இளைஞர்களுக்கு அப்பீல் ஆகிற மாதிரியான ஒரு திரைப்படமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை பற்றின அறிவிப்பு வெகு விரைவில் வரும். புதுவை அரசால் குற்றம் கடிதம் சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இது எனக்கு 2வது விருது புதுவை அரசால். கடந்த வருஷம் தங்க மீன்கள் படத்திற்காக வாங்கினேன். இந்த வருஷம் குற்றம் கடிதல் கன்சிக்வெண்ட் அவார்ட் ஒரு ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்கு. இந்த படம் நாங்கள் எதை நோக்கி எடுத்தோமோ அதை கிட்டத்தட்ட இந்த இலக்கை நாங்கள் அடைஞ்சிட்டோம்னு தான் சொல்லுவேன்.